பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 69,515 கோடி ரூபாயாக உயர்த்த ஒப்புதல். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். 7ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த 3 மாதங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பொழிய வாய்ப்பு. தேசிய வானிலை மைய தலைவர் மிருத்யு சஞ்சய் மஹாபத்ரா தகவல். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 30 லட்சம் மலர்ச்செடிகளை காட்சிக்கு வைக்க ஏற்பாடு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி கேவியட் மனு தாக்கல். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பை கேட்காமல் உத்தரவிடக்கூடாது என கோரிக்கை. 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட நிதி இல்லாமல் தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலைக்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா என அண்ணாமலை கேள்வி. பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது என்றும் வினா. இந்தியா பாகிஸ்தான் இடையே சிறை கைதிகள் குறித்த விவரங்கள் பரிமாற்றம். தண்டனை காலம் முடிந்த பிறகும் பாகிஸ்தான் சிறையில் உள்ள 183 கைதிகளை விடுவிக்க இந்தியா வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக தலங்களில் லட்சக்கணக்கில் திரண்ட மக்கள். புத்தாண்டையொட்டி அயோத்தி, மதுரா, வாரணாசி உள்ளிட்ட கோயில்களில் வழிபாடு. ஆங்கில புத்தாண்டையொட்டி கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. மெரினாவில் வரவேற்ற பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி பல்லடம் அருகே நடைபெற்ற வள்ளிக்கும்மி அரங்கேற்றம். பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் நடனத்தில் இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறார்கள் பங்கேற்பு. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தில் நள்ளிரவில் தீ விபத்து. 2வது மாடியில் இருந்த 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வெளியேற்றப்பட்டு 1வது தளத்திற்கு மாற்றம். திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களில் 34,384 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் 5,50,000 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்னும் மு.க.ஸ்டாலினின் வாக்குறுதி என்ன ஆனது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட புதியதாக 13 நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்கவும் நடவடிக்கை. தமிழக நீதிமன்றங்களில் 15,16,874 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தேசிய நீதித்துறை தகவல். 2024ஆம் ஆண்டில் தமிழக நீதிமன்றங்களில் 17,72,000 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக அறிவிப்பு. புத்தாண்டில் முதன்முறையாக மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. அணை முழுமையாக நிரம்பி உள்ளதை அடுத்து ஏரிகளை நிரப்ப நடவடிக்கை. கேரள மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ராஜேந்திர அர்லேக்கர் திருவனந்தபுரம் வருகை. விமான நிலையத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்பு. புத்தாண்டில் ராணுவத்தை தொழில்நுட்ப ரீதியாக மாற்றும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கை. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை உறுதிப்படுத்த பாதுகாப்புத்துறை தயாராவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டிலும் ராணுவத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. 2029ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதியை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு. ஜம்மு காஷ்மீரில் இடுப்பளவு பனிக்குவியலுக்குள் நடந்து சென்று இந்திய ராணுவ வீரர்கள் கண்காணிப்பு பணி. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்களின் வீடியோவை வெளியிட்டது ராணுவம்.
அரிசி ஏற்றுமதி தொடர்பாக இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியா 1 மில்லியன் மெட்ரிக் டன் பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசியை ஏற்றுமதி செய்யும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டியாக 1,76,857 கோடி ரூபாய் வசூல். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 9 விழுக்காடு அதிகம் என மத்திய நிதி அமைச்சகம் தகவல். நாட்டின் வடமாநிலங்களில் தொடர்ந்து அதிகரிக்கிறது குளிர். புத்தாண்டின் முதல் நாளில் நடுங்கும் குளிருக்கு இடையிலும் அரங்கேறிய கொண்டாட்டங்கள். புத்தாண்டு பிறந்த அடுத்த சில நிமிடங்களில் யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். யுக்ரைன் அதிபர் மாளிகை அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 உயிரிழப்பு. கருக்கலைப்பு செய்யாதீர்கள் என புத்தாண்டு உரையில் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தல். கருத்தரித்தல் முதல் இயற்கை மரணம் வரை மனித உயிரை பேணி பாதுகாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். கஞ்சா கடத்திய வழக்கில் கைதான ஈரானைச் சேர்ந்த 6 பேருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றம். சவுதி அரேபிய தூதரை நேரில் வரவழைத்து ஈரான் கண்டனம். புற்றுநோயில் இருந்து மீண்டதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அறிவிப்பு. திரைப்படங்களில் விரைவில் நடிக்க உள்ளதாகவும் வீடியோ வெளியீடு. 2025 ஆண்டில் 100 புதிய விமானங்களுடன் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்கிறது ஏர் இண்டியா. விஸ்தாரா இணைப்பை தொடர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு சேவைகளை அதிகரிக்க திட்டம். டிசம்பர் மாதத்தில் கார்கள் விற்பனை 30% அதிகரித்திருப்பதாக மாருதி சுசுகி நிறுவனம் அறிவிப்பு. மகேந்திரா நிறுவன கார்களின் விற்பனை கடந்த ஆண்டை விட 16% அதிகரித்திருப்பதாக தகவல்.